ஹாய் மக்களே, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆம், நேற்று வந்து நேற்று ஃபுல்லாகவுமே நான் வீடு தான் மக்களே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நேற்றுமே கால் பண்ணாங்க. நேற்று சாயங்காலம் கால் பண்ணாங்களா, வீட்டு ஹவுஸ் ஓனரு காலி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அம்மாட்ட கேட்டால் சித்திரை மாதம் யாருமே காலி பண்ண மாட்டாங்களாம், வைகாசியில் தான் போகணும், வைகாசி ஃபஸ்ட்டில் போகலாம், அதனால நீ சொல்லிடுறேன்னு 15 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு நம்பர் வாங்கி வச்சுருக்காவ, அவைய பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ வந்து நான் ஒரு வீடு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடு பார்த்தேன். அதில் வந்து 10க்கு 8ல் வந்து 2 ரூம். அதாவது ஒரு ரூம் வந்து பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்னொரு ரூமில் வந்து கிச்சன்னு அப்படியே செல்ஃப் இதெல்லாம் இருக்குது. அவ்வளோதான் இந்த 2 ரூம்பு. வெளியே வந்து லைன் பாத்ரூமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. வேற வழி இல்லை, இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க, வீடை காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க. சரி, அந்த வீட்டை பார்த்துடலான்ட்டு நான் வந்து ஓகே சொன்னேன். ஹஸ்பண்டை வந்து உள்ளே வந்து பாருங்கன்னா பார்க்கவே மாட்டேங்கிறாவ. நீ தானே இருக்க போற, உனக்கு பிடிச்சிருந்தா பாரு அப்படின்ட்டு அப்படி பைக்கிலேயே உட்காந்துட்டு இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு, இன்னும் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலையா, வந்து ஒரு டைம் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளோ நேரம் கூப்பிட்டாலும் வரவே இல்லை பார்த்துக்கோங்க. நீ பார்த்துக்க, உனக்கு பிடிச்சிருந்தா இது பண்ணு, நான் கீழேனாலும் படுத்து எங்கேனாலும் படுத்து தூங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால போய் தொலைங்க அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன். எனக்கு பாத்ரூம் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுன்னா அதுக்கேற்ற மாத்திரை நம்மளால போட முடியாது பார்த்துக்கோங்க. எதுவுமே சளி கிளி எதுவுமே பிடிக்காம பார்த்துக்கணும், எந்த இன்ஃபெக்ஷன். ஆனால் இது வந்து லைன் பாத்ரூம்னா ரொம்ப பக்கம் பக்கம் இருந்த மாதிரி இருக்கு லைனா. அப்புறம் ஒரு இடுக்குக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த அக்கட்ட சொல்லன்னு நினைக்கி எனக்கு வேண்டான்ட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஏன்னா ஏற்கனவே டாக்டர் ஒரு பிளட்டு போட்டாலே எனக்கு வந்து அதை வந்து ஏதோ ஃபில்ட்ரு பண்ணி 3500 ஆகும் அந்த ஃபில்ட்ரு பண்ணி போடுறதுக்கு. அப்படி தான் போடுவாங்க. ஏன்னா எதுவுமே ஆயிடக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்பிளான்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பிளட்டை வந்து இப்படி தான் ஏற்றுவாங்க. பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு டோனரை வர சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து பிளட்டை வாங்கிட்டு அதை வந்து க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிளட்டை ஏற்றுவாங்க. அதனால் நான் யோசித்தேன், அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ண அப்படின்னுட்டு அந்த வீடை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணிக்கு போல் எங்கள் ஏரியாவிலே ஒரு வீடு ரொம்ப நாளாக வாடகைக்கு விடப்படும்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதுவுமே லைன் வீடு தான். ஒரு 5 வீடு இருக்குது கீழே, அப்புறம் மேலே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. நான் சரி போய் பார்ப்பேன். ஏன்னா அந்த வீட்டை பார்த்தாலே வீடு வாடகை எச்சா இருக்கும் அப்படின்ட்டு தான் ஒரு தாட் இருந்துச்சு. வேற வழியே இல்லை, நம்ம எங்கெங்கேயோ பார்த்தாச்சு, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இப்போதைக்கு வந்து மறுபடி வந்து அதே வீட்டுக்கு போனேன். அந்த வாடகைக்கு விடக்கூடாதுன்னு ரொம்ப நாளாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு தான் போனேன். எனக்கு வந்து எப்போதுமே இந்த கிழக்கு பார்க்குற வாசல்னு சொல்லுவாங்க, அது பிடிக்காதுங்க. நான் முன்னாடி இருந்த வீட்டில் எல்லா வீட்லேயும் அதில் இருந்து வந்து தான் ஃபுல்லாக நோய் அது இதுன்னு வேற வழியே இல்லை. எனக்கு இப்போ கிழக்கு பார்த்த வாசல் தான் வந்திருக்கு. வீடு வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. ஒரு ஹாலு, ஒரு சின்ன கிச்சனு, ஒரு பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூமோட இருக்குது. பார்த்தாச்சு. 20,000 அட்வான்ஸுன்னு சொன்னாங்க. அப்புறம் 6,000 வாடகை. இந்த வீடு வந்து தனி காம்பவுண்டாக இருந்துச்சு. அது வந்து நம்ம வந்து இதில் தான் இருக்கணும். ஆனால் இந்த வீட்டுக்கே நாங்கள் வாடகை கொடுக்குறதுக்கே படாத பாடுபட்டோம். சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு இது பண்ணியிருக்கேன். அட்வான்ஸு கொடுத்துட்டு வந்தேன். அட்வான்ஸ்னால் என்கிட்ட வந்து 10,000 வந்து கொடுத்துட்டு வந்தேன் மக்களே நேற்று. அப்புறம் நான் என்னோட இதையும் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீ வீட்டில் இருப்பியா இல்லைன்னா வேலைக்கு போறியா, உன் ஹஸ்பண்டுக்கு என்ன வேலை அப்படி இப்படின்ட்டு. அவங்க கேட்கும் போதே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம பார்த்த உடனே வாடகைலாம் கொடுக்க முடியாது போல் அப்படின்னு நினச்சி தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா யாருமே வரக்கூடாதான். 4 பேர். எத்தனை பேர்னு கேட்டாங்க. 4 பேர், நானும் என் பசங்க, என் ஹஸ்பண்ட், அவ்வளோதான் சொன்னேன். ஏன்னா தண்ணி வந்து இதாகும், அதனால வேற யாரும் எச்செல்லாம் ஆட்கள் வேண்டாம் அப்படின்னாவ. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக விசாரிச்சவ என்ன வேலை பார்க்குறாங்க அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் என்னையை பற்றி கேட்டுகிட்டே இருந்தவன்.
நீ வந்து வீட்ல இருப்பியா எப்படியே அது இதுன்னு. நான் வந்து அப்புறம் சொல்லிட்டேன், நான் ஒரு கிட்னி ஃபெயிலியர் தான். நான் வந்து வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் பண்ணணும். என் ஹஸ்பண்டுக்கு வேலை வந்து காலையில 8:30க்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னையே டயாலிசிஸ் கூட்டு போவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்ல தான் வாடகையை நான் கரெக்டா தந்துருவேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டிஷனை சொல்லிடணும் பத்தியல. அதுக்கப்புறம் வந்து நீ இதை சொல்லலை அதை சொல்லலைன்னு சொல்லுவாங்க தான் நான் அதையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸையும் கொடுத்துட்டேன். இனி வந்து அவங்க யோசிப்பாங்களா என்னன்னு தெரில. அவங்க சொன்னாங்க மே மாதம் வைகாசி 1ன்னா அது மே 15 வாக்கில் தான் வரும். நீங்கள் வந்து இப்போவே அட்வான்ஸ் தந்தால் இப்போவே வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிடுவோம். வாடகை வந்து நீங்கள் மே மாதம் 15 வந்தாலும் நாங்கள் வந்து அந்த 15 நாள் இருந்தாலுமே நீங்கள் ஒரு மாதம் வாடகை தர்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாவ. வேற வழி என்ன, சரிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து மிச்ச அட்வான்ஸ் பேலன்ஸ் வந்து கேட்டாவ. அதை வந்து எப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. ஒரு சொந்த வீடு இல்லைங்கிறனால எப்படி அலையிறேன்னு தெரியுமா மக்களே. நான் இதோட நான் வந்து கிட்டத்தட்ட 7-8 வீடு மாறி இருப்பேன். சில வீட்டில் வந்து கரண்ட் வந்து இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறவிய வந்து நம்ம போன புதுசுல வந்து ஏமாத்துவாங்க. நீங்க இவ்வளவு கட்டணும், நாங்க இவ்வளவுதான் கட்டணும் அப்படி இப்படின்ட்டு இப்படிலாம் ஏமாந்துலாம் வந்திருக்கேன். மொத்தம் ஒரு 8 இதோட ஒரு 9வது வீடுன்னு நினைக்கிறேன். சத்தியமா பொருளை வந்து பேக் பண்ணி பிரிச்சு பேக் பண்ணி முடியல என்னால. அதுலயும் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததே வந்து எவ்வளவு நாள்னாலும் இருங்க அப்படின்னு சொன்னாவளா. இல்லைன்னா நான் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு வர மாட்டேன். நம்ம கண்டிஷன் ஒரு சின்ன வீடே போதும், அவ்வளவுதான். மறுபடியும் இது ஒரு 10 மாசம் கூட அவளை போன ஜூன்ல வந்தேன். 11 மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே காலி பண்ண சொல்றாவ. சரி பரவாயில்ல, அவிய வர்றாவ அதனால இது பண்றாவ. நமக்கு வீடு வந்து அமையணும் பத்தியெல்லாம். ஏன்னா நம்ம ஒரு நோயாளிங்கிற போது சில பேர் வீடு தர மாட்டாங்க. சில பேர் வீடு தந்தாலுமே அந்த முக்கியமா வந்து பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூமா இருந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா. வெளியே லைன் பாத்ரூமா இல்லைன்னா ஒரு பாத்ரூமா 2 பேர் ஷேர் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம நோய்க்கு அது செட் ஆகாதுக்கிட்டாங்க. அதனால இவ்வளவு நாள் ஆயிட்டு வீடை பார்த்து பார்த்து தேடி தேடி இனி வந்து எப்படியாச்சும் வந்து, ஏன்னா அவங்க வந்து நம்ம பேக்ரவுண்டு விசாரிக்கும் போது வாடகை கொடுத்துருவாங்களான்னு அந்த ஒரு பயம் இருக்கும். அவங்க பயப்படாத அளவுக்கு நான் கரெக்டா வாடகை கொடுத்துடணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதான் வந்து இன்னைக்கு வந்து டயாலிசிஸ் போயிட்டு வந்து மிச்ச காசை ரெடி பண்ணி கொடுக்கணும் மக்களே, வாடகை அட்வான்ஸ். சரி மக்களே, நான் டயாலிசிஸ் போயிட்டு வரேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேலையை முடிச்சுட்டு வரல. வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. என் பையனை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு தான் போகணும். சரி மக்களே பாய். இன்னைக்கு என்ன சமையல்னா வந்து அந்த பையன் வந்து ஒரே லெமன் சோறு தான் கேட்குறான். என்னாலையும் செய்ய முடியல. ஏன்னா வந்து ஒரு பக்கம் கவலையா இருக்குது, இந்த வீட்டை என்னால ஷிஃப்ட் பண்ண முடியுமான்ட்டு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா. ஏன்னா நம்மளால வெயிட் தூக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து இது பண்ணி ஆகணும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா கட்டில் பிரிச்சு அதை வந்து போடக்கூடாது, இந்த பெட்டை மட்டும்தான் இனி வந்து எடுத்துட்டு போய் போடணும் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். கட்டில் பிரிச்சு வந்து ஒரு கரையில வைக்கணும். ஏன்னா எங்களால அந்த கட்டில மாட்டுறதுக்குள்ள தனியா உட்காந்து படாத பாடுபடுவ பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து நான் வந்து இந்த கையில பிஸ்டலா போட்டுறதுக்கு முன்னாடி நான் அந்த கட்டில எல்லாம் மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பிடிப்பேன். அப்படி வெயிட் சரியான வெயிட்டா இருக்கும் இந்த கட்டில மாட்டுறதுக்கு. இனி நம்மளால பண்ண முடியாது, அவியலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. அதனால நம்மளுக்கு இந்த பெட்டு மட்டும் எடுத்துட்டு தான் போகணுன்னு இருக்கேன். அந்த சோபாவெல்லாம் வந்து பழசுக்கு போட வைப்பேன். வேண்டாம், நிறைய பொருளை கழிக்க போறேன். இந்த பீரோவே நான் கழிச்சாலும் கழிச்சிருவேன். ஏன்னா இந்த பீரோ வாங்கின்னு 1 ரூபா கூட நான் அந்த பீரோக்குள்ள வச்சது இல்லை மக்களே. ஐயோ கடவுளே, சரியான ராசிக்கிட்ட பீரோவா இருக்குது இது. ஏன்னா நானும் ஒரு 8 வருஷமா பாக்குறேன் ஏதாச்சும் காசு வச்சிடலாம் வாங்கிடலாம்னு. நான் வச்சதே கிடையாது. அந்த பீரோக்குள்ள வெறும் என்னோட ஸ்கூல் ஃபைலு, இந்த பிள்ளைகள் போட்டா இது
பழைய துணி தான் இருக்கு. புது துணி கூட என்னால வைக்க முடியல. பழைய துணிய வந்து டெய்லி யூசேஜ் இருக்கு பத்தியெல்லா, அத மட்டும் வைப்பேன். அப்புறம் ஒரு 2 பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள மட்டும் தான் புது துணிய வச்சிருப்பேன் பாத்துக்கங்க. அதனால நெறைய பொருட்கள கழிச்சுட்டு, தேவையானத மட்டும் தான் எடுத்துட்டு போணும்னு வச்சிருக்கேன். ம். கொஞ்சம் கவலையா தான் இருக்குது. நம்ம இது ஏன்னா வந்து இந்த மாசம் ஃபுல்லா அவியலுக்கும் வேலை இருக்கு. ஊருக்கு போனோம். ஊர்ல வந்து அந்த வீடு வந்து எங்க வீடு மண் வீடு தான். மண் வீடு மாரி தான் இருக்குது. அது வந்து எல்லாம் அப்படியே அட்டை அட்டையா பேந்திருந்த மாரி இருக்கா. அத எல்லாத்தையும் கொத்தி வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கணுமா. ஏன்னா அவங்க அப்பா இறந்த நாள் வந்து இந்த ஜூன் வந்தா 1 வருஷம் ஆகப்போகுது. ஆம், சாமி கும்பிடுவாவ போல. ஆமா, சாமி கும்பிடுவாவ. அதுக்கு வந்து ஊர்லயும் அவிய ரெடி பண்ணணும். இங்கேயும் பார்க்கணும். ஒரு மனுஷனால எவ்வளவு வேலை செய்ய முடியும் பாருங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து இது பவானிலே எங்கேயோ போய் திதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் போகணுமா. அதுக்கப்புறம் வந்து ஊர்ல வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கும்பிடுவோம் போல. நம்மளால அதுக்கு போக முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டயலிஸ் அன்னைக்கு தான் அவங்க சாமி கும்பிட்றதெல்லாம் வருது. பார்ப்போம் எப்படின்ட்டு. கரெக்டா எல்லா வேலையும் செஞ்சு ஒதுங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவேன்னு மட்டும் எனக்கு தெரியுது.